Hey guys, welcome back. Last video நம்ம ப்ரீடிங் அப்டேட்ல பாட்டை க்ளீன் பண்றதை பார்த்திருப்பீங்க. இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா சிக்கை வந்து எப்படி நம்ம க்ளீன் பண்றோம், சிக்கை எப்படி கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணி அதை வந்து ஹெல்தியா வந்து மெயின்டைன் பண்றதுக்கு நம்ம என்னென்ன கேர் எடுக்கணும் அப்படிங்கறத பத்தின ஒரு சின்ன ஒரு வீடியோ பாருங்க. பொதுவாக பேர்ட்ஸ்க்கு வந்து ஹெல்தியா ஃபீட் பண்றதுனால மட்டுமே வந்து பேர்ட்ஸ் வந்து ஹெல்தியா இருக்கும் அப்படிங்கிறது உண்மை கிடையாதுங்க. நம்ம பேர்டை எந்த அளவுக்கு கேர் பண்றோம் அப்படிங்கிற விஷயமும் இருக்கு. சிக்ஸை வந்து பாத்தீங்கன்னா அந்த க்ரோவிங் ஸ்டேஜ்ல தட் மீன்ஸ் ஒரு 3 to 4 weeks இருக்கு பாத்தீங்களா, அந்த வீக்குள்ள அது வந்து எந்த அளவுக்கு வந்து க்ரோ ஆகுதோ அதுதான் அதோட லைஃப் ஸ்பேன் அண்ட் வந்து அதோட ப்ரீடிங் ரிசல்ட்ஸ் ஆகட்டும், அதோட ஃபெதர் குவாலிட்டி ஆகட்டும், இதெல்லாம் டிசைட் பண்ற ஒரே விஷயம். இந்த டைம்ல நம்ம கேர் பண்றதை மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா சிக்ஸஸ் வந்து இறக்குறதுக்கான சான்சஸ் இருக்கு. அது ஒரு சில சிக்ஸஸ் வந்து ஹேண்டிகேப்ஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஏன்னா ஒரு சில சிக்ஸஸ் வந்து பாத்தீங்கன்னா அதோட பீக்லாம் வந்து பார்த்தோம்னா ஒரு மாதிரி அன்ஷேப்டா இருக்கும். அதோட வந்து ஃபெதர் குவாலிட்டி பார்த்தோம்னா அவ்வளோ ஷைன்டா இருக்காது. அண்ட் வந்து பார்த்தோம்னா பேர்டோட சைஸும் வந்து பார்த்தோம்னா ரொம்ப வீக்கா